டைமிங் மிக முக்கியமே. அதை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப யார்கிட்டயும் கேட்டு பாருங்க, எக்ஸாம் லேசான்னு கேட்டா முதலாவது சொல்ற பதில் எக்ஸாம் லேஸ், டைம் போதா. அப்ப உங்களுக்கு எக்ஸாம் செய்யறதுக்கு நாள் கணக்காக ஒரு MCQ செய்யறதுக்கு பிள்ளைகள் 2 நிமிஷம் அன்னளவா பயன்படுத்துங்க. 2 நிமிஷம் போதும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பிள்ளைகள் பேப்பர் தயாரிக்கிற நேரம், பேப்பர் தயாரிக்கிறது எங்களை விட அறிவாளிகள், அதாவது யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் இவங்க தான் பேப்பர் தயாரிக்கிறது. ஒருத்தர் மட்டுமல்ல பிள்ளைகள், அதுக்கு ஒரு க்ளூ ஒன்றே இருக்கு. அப்ப அவங்க தயாரிக்கிற நேரம் பிள்ளைகள் ஆன்சரையும் உடனே தயாரிச்சிருவாங்க. அப்ப அவங்க அந்த MCQ செய்யற நேரம் பிள்ளைகள் அந்த MCQ ஆன்சர் எவ்வளவு டைம் எடுக்கும்ன்றது அவங்க தெரியும். அப்ப ப்ரொஃபசர் மாரே ஒரு MCQ செய்யறதுக்கு 5 நிமிஷம் எடுத்தா அதை படிச்சு சாதாரண A லெவல் பிள்ளை செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும். அதனால அப்படி கேள்விகள் எக்ஸாம்ல போடுறது அவங்க டைமிங்கை கட்டாயம் கவுண்ட் பண்ணி தான் பேப்பர் தயாரிக்கணும். சும்மா யோசிக்கிறேன், ஒரு MCQ செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும், 20 நிமிஷம் போதும், 25 நிமிஷம் போகுதுண்டா நீங்க அப்ப 2 மணி நேரத்தை 4 MCQ தான் செய்யணும். ரைட்? அதனால பிள்ளைகள் படிக்கிற நேரம் நாங்க தெளிவா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். MCQகள் செய்யறதுக்கு நிறைய முறை எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அது வேற விஷயம். பேப்பர் தயாரிக்கிற நேரம் அந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு செய்யக்கூடிய மாதிரி தான் பேப்பர் தயாரிக்கணும். இல்லாட்டி ப்ரொஃபசர் மார்க்கு பிரச்சனை வரும். அப்படி நீங்க கேள்வி எடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஆகவும் எக்ஸாம் செஞ்சுக்கலாம போனா அது ஒரு கேள்வியா போயிடும். ரைட்? எஜுகேஷன் மினிஸ்ட்ரியால டிபார்ட்மெண்டால அது ஒரு பெரிய பிரச்சனையா போகும். அது யாருக்கு? பேப்பர் தயாரிச்சாங்க. அதனால பிள்ளைகள் MCQ செய்யற நேரம் எப்படியோ 2 நிமிஷத்தை நீங்க செய்ய பார்க்கணும். 2 நிமிஷத்தை செய்ய ஏறாத பிள்ளைகள் அதுக்கு ஒரு 2 மடங்கு 4-5 நிமிஷத்துல பிள்ளைகள் அந்த MCQ செஞ்சு முடிச்சிடும். அப்படி உங்களுக்கு செய்யலாம். சும்மா யோசிங்க, சேர்மார் போலோ ப்ரிப்பேர் பண்ணியே 5 நிமிஷத்துல செய்யலாம்டா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த MCQ பார்த்து அப்ப எவ்வளவு டைம் எடுப்பீங்க? சேர்மாருக்கு 5 நிமிஷம்னா உங்களுக்கு 10 நிமிஷம் தேவைப்படும். சில பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகள் இருக்கும், சேர்மாரோட குயிக்கா செய்யற பிள்ளைகள் இருக்கும். பொதுவா பேசுற நேரம் படிக்காத பிள்ளைகள் தான் கூட. அப்ப படிக்காத பிள்ளைகளை வச்சு நாங்க யோசிச்சா எவ்வளவு டைம் எடுக்கணும் பாருங்க ஒரு MCQ செய்யறதுக்கு. அதுக்கு தான் பிள்ளைகளை உங்களுக்கு படிப்பிக்கிற நேரம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். மேத்ஸ் படிப்பிக்கிற நேரம், பிசிக்ஸ் படிப்பிக்கிற நேரம் 7 மாதம் நீங்க ஷார்ட் மெத்தட படிச்சுக்கொள்ளுங்க. ரைட்? நாங்க மேத்ஸ் பகுதி பெரும்பாலும் எல்லாத்துலயுமே ஷார்ட் மெத்தட் படிச்சிருக்கோம். அதிகமான ஷார்ட் மெத்தட் படிச்சது பிள்ளைகள் ஆழ்கூற்று கேந்திர கணிதம் ஃபுல்லாவே ஷார்ட் மெத்தட் தான். ரைட்? பிசிக்ஸ்லயே பிள்ளைகள் கட்டாயம் ஷார்ட் மெத்தட் தேவை. நாங்க பிசிக்ஸ்லயே பிள்ளைகள் பேசிக் பிசிக்ஸ் முதலாவது பாடம், இந்த பாடத்துல வேர்டியர் எடுத்து பாருங்க, அட எலிமெண்டிக்க காண்றது, அட பூச்சியவளு காண்றது, அட வாசிப்பு காண்றது, இதெல்லாம் நம்ம ஷார்ட் மெத்தட், அதாவது கையால எழுதாம கண்ணால பார்த்து ஆன்சர் சொல்லுவோம். ஏன்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பெரிய ஹார்ட்வேர்ல போயிட்டு பாருங்க, பெரிய சேல்ஸ் சென்டர்ல போயிட்டு பாருங்க, வாகனத்துல ரேசர உள்விட்டம், வாகனத்துல எக்ஸெல்ற வெளிவிட்ட வளர்க்கறதுக்கு அங்க உள்ள வேலை செய்யற லேபர் மாதிரி வேண்டி இருப்பாங்க. அப்ப அவன் உங்களை மாதிரி ரீடிங் 7 இப்படி எழுதிட்டு இருப்பான். இல்ல, அவன் பார்த்த மட்டும் அவனுக்கு அந்த 1 முறை 2 முறை சொல்ற நேரமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரு. அப்ப நீங்க டெக் படிக்கிறீங்களா? ரைட்? அது போதாக்கு பிராக்டிகல் சப்ஜெக்டா? ரைட்? கேத்தலையும் கோப்பையும் தூக்கி காட்டி அப்படி பிராக்டிகல் இல்ல. நாங்க நாளைக்கு என்ஜினியர் ஆகணும்னா மேத்ஸ் நாலேஜ், பிசிக்ஸ் நாலேஜ் கட்டாயம் இருக்கும். ஏ லெவலுக்கு பிறகு உங்களுக்கு கை கொடுக்கிறது பிள்ளைகள் நீங்க என்ஜினியரிங் ஃபீல்ட்ல போனா மேத்ஸ் பிசிக்ஸ்